கும்பகோணத்தில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சகஸ்ரா கல்வி குழுமம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் அரசு கலை கல்லூரியில் உலகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி கண்காட்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் உலகின் மிக முக்கியமான பொருளாதார துறைகளில் ஒன்று சுற்றுலாத்துறை. உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் பொருளாதாரத்திற்காக சுற்றுலாவை முழுமையாக நம்பியுள்ளன. பொருளாதாரம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களை இணைப்பதன் மூலம் கலாச்சார பரிமாற்றத்தை வளர்ப்பதில் சுற்றுலா முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அரசு கலை கல்லூரியில் சுற்றுலாத்துறை மற்றும் சகஸ்ரா கல்வி குழுமம் சார்பில் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள அரசு கல்லூரியில் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சிறப்பாக வடிவமைத்த மாணவ மாணவிகளை பாராட்டி கௌரவப்படுத்தினார். இந்த கண்காட்சியில் ஆஸ்திரேலியாவில் மர்மமலை, கும்பகோணத்தில் உள்ள மகாமகா குளம், ஆதி கும்பேஸ்வரர் கோவில், ராஜஸ்தானில் உள்ள இஸ்லாமிய தர்கா, கன்னியாகுமரியில் உள்ள குமரிகாண்டம், ஏற்காடு ஊட்டிமலை குகைகள், கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மையம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அயோத்தியில் ராமர் கோவில், திருச்சியில் உள்ள விமான நிலையம் உள்ளிட்ட உலகத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை மாவட்ட அலுவலர் சங்கர், உதவி அலுவலர் வரதராஜன், இந்தியா சுற்றுலா வழிகாட்டியாளர் ராம்குமார், சுற்றுலா குழுமம் முகமது ஜுகர், அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மாதவி, முன்னாள் முதல்வர் மீனாட்சி சுந்தரம், சகஸ்ரா கல்வி குழும பொறுப்பாளர் வீரமணி மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.